Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC MTS and CHSL எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமா? அப்படி போஸ்ட்போன் ஆச்சுன்னா எந்த மந்த்ல நம்ம MTS and CHSL எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? RRB குரூப் டி எக்ஸாம் எந்த மந்த்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க? இத பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் SSC ல இருந்து CGL ஓட நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அடுத்து CHSL, அடுத்து MTS க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே க்ளோஸ் ஆகிருச்சு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா SSC ல இருந்து CGL ஓட டயர் 1 எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 13 இருந்து ஆகஸ்ட் 30 வரைக்கும் நாங்க கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த டேட்ல வந்து டயர் 1 எக்ஸாம் நாங்க கண்டக்ட் பண்ண போறது இல்ல. SSC CGL ஓட டயர் 1 எக்ஸாம் வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா CHSL ஓட எக்ஸாம் டேட் வந்து 8 செப்டம்பர்ல இருந்து 18 செப்டம்பர் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, சப்போஸ் CGL எக்ஸாம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாள்லயே எல்லாருக்குமே எக்ஸாம் வச்சு முடிக்க முடியுமா? முடியாது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 15 இருந்து 20 நாள் டைம் தேவைப்படும். ஓகே, அப்போ செப்டம்பர் ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணா கூட, செப்டம்பர் ஃபர்ஸ்ட் CGL டயர் 1 ஸ்டார்ட் பண்ணா கூட மினிமம் செப்டம்பர் 15 வரைக்கும் எக்ஸாம் போகும். அப்படிதானே? ஸோ ஒரு தோராயமா பார்க்கும்போது செப்டம்பர் 15 வரைக்குமாவது எக்ஸாம் போகும். அப்போ இங்க CHSL எக்ஸாம் செப்டம்பர் 8ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டேட்ல CHSL வந்து கண்டக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. அப்ப கண்டிப்பா CHSL எக்ஸாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? போஸ்ட்போன் ஆகும். ஓகே, ஒரு 90% வந்து CHSL எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ CHSL போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னா அடுத்து MTS பாருங்க 20 செப்டம்பர்ல இருந்து 24 அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு 15 செப்டம்பர் கிட்ட CGL முடிஞ்சாலும் இமீடியட்டா வச்சா கூட ஒரு 20ஆம் தேதி CHSL வச்சா கூட அடுத்து நமக்கு என்ன ஆகும்? MTS எக்ஸாம் இடிக்கும் டேட். ஓகே, அப்ப MTSம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 90% வாய்ப்பு இருக்கு. அப்படி போஸ்ட்போன் பண்ணாம இதே டேட்லயே வைக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கேப் இருக்காது. CGL முடிச்ச 2 நாள்ல CHSL வைக்கணும், CHSL முடிச்ச 2 நாள்ல என்ன வைக்கணும்? MTS வைக்கணும். இப்படி வச்சாங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அவங்க சொல்லியிருக்க டேட்டுக்குள்ள CGL CHSL MTS வந்து முடிக்க முடியும். இதுக்கு வந்து ஒரு 10% தான் வாய்ப்பு இருக்கு. மீதி 90% பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி போஸ்ட்போன் ஆச்சு அப்படின்னாலும் ரொம்ப டைம் இருக்காது. ஜஸ்ட் எல்லா இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 25 இருந்து 30 நாள், ஒரு மாசம் நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். இப்ப இருக்கிறதுல இருந்து ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். அப்ப நீங்க இன்னும் CHSLக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல, MTSக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலனா உங்களோட ப்ரிப்பரேஷனை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அப்போ எக்ஸாம் டேட் வந்து நம்ம வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா செப்டம்பரில் CGL அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் செப்டம்பர் கடைசி இல்லைனா அக்டோபரில் நாம் CHSL எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் கடைசி இல்லைனா நவம்பருக்குள்ளே நம்ம MTS வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ நவம்பர் ஒரு அக்டோபரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் இல்லைனா நவம்பரில் இருக்குது, அக்டோபர் கடைசி இல்லைனா நவம்பரில் MTS எக்ஸாம் இருக்குன்னா இப்போ வந்து நமக்கு ஆகஸ்ட்டில் 15 நாள் இருக்குது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், கிட்டத்தட்ட நமக்கு தாராளமா 60 நாள் கிட்ட டைம் இருக்கு. ஓகேவா? அப்ப இன்னுமே நம்ம MTSக்கு படிக்க ஆரம்பிக்கலனா இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஈஸியா MTS எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா MTS பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் மட்டும்தான். மேக்ஸை வந்து 2 நாளில் படித்து முடிச்சிடலாம். ஏன்னா மேக்ஸில் குவாலிஃபை ஆனால் மட்டும் போதுமானது. மேக்ஸில் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஜென்ரல் 12 கொஷின் கரெக்டாக போட்டால் போதும், OBC 10 கொஷின் கரெக்டாக போட்டால் போதும், SC ST பார்த்தீங்க அப்படின்னா 8 கொஷின் கரெக்டாக போட்டால் போதும். அப்போ இதுக்கு சிம்பிளிஃபிகேஷனு, ரீசனிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸு இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங்கில் குவாலிஃபை ஆகிடலாம். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து 60 நாளும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் தான். ஓகே, இங்கிலீஷ்ல லிமிட்டடான டாபிக்ஸ் தான். சொல்ல போனா இங்க இருக்கக்கூடியது கிராமரும் வொக்காபுலரியும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷை படிச்சு முடிச்சிடலாம். அது போக ஜெனரல் அவேர்னஸ்க்கு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர் எல்லாமே வந்துடும். அப்ப 25 கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ் இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து கண்டிப்பா 8 இருந்து 10 கொஸ்டின் வந்துடும். அது போக ரிமைனிங் 15 கொஸ்டின் தான் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, சயின்ஸ் இது எல்லாமே உள்ள வரும். ஓகே, அப்போ குரூப் டி எக்ஸாம் எப்போ மேம் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரூப் டி எக்ஸாமும் நவம்பர் ஆர் டிசம்பரில் நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா குரூப் டிக்கான கோர்ட் கேஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இன்னுமே நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லலை.
10th தான் குவாலிஃபிகேஷன், 10th + ITI தான் குவாலிஃபிகேஷன் ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லலை. நான் அதுவும் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த டைம் குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணாலும், அதாவது இந்த டைம் குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணாலும் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் தான் அதை சேஞ்ச் பண்ணுவாங்களே தவிர இப்போ வந்திருக்க நோட்டிஃபிகேஷனில் 10th தான், அதை மாற்ற மாட்டாங்க. ஸோ இனி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லையும் 90% வந்து 10th குவாலிஃபிகேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 10th தான். ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, 10th சொல்கிறாங்க. அதை அப்போஸ் பண்ணி 10th + ITIன்னு கேஸ் போட்டிருக்காங்க. ஃபைனலாக ஜெயிக்கிறது பார்த்தீங்கன்னா 90% ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ வந்திருக்க நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 10th தான் குவாலிஃபிகேஷன், இதை மாற்ற மாட்டாங்க. ஓகே, அப்போ குரூப் டிக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பரில் எக்ஸாம் வருது அப்படின்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஓகேவா, கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை நாள் டைம் இருக்குது? 80 நாள் டைம் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. ஓகே, ஒரு 80 நாள் கிட்ட டைம் இருக்குது. அப்போ இப்போ ஆரம்பித்தா கூட குரூப் டிக்கும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ போஸ்ட்போன் ஆகுறது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா நம்ம வந்து பாதி படிச்சிருப்போம், இல்லை காவாசி படிச்சிருப்போம், இல்லை புக்கை எடுக்கவே ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். அப்போ இதுவும் ஒரு நல்லது தான். இப்போ ஆரம்பித்தா கூட எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே, அப்போது குரூப் டி எக்ஸாம் நான் சொல்லிட்டேன், நவம்பர் ஆர் டிசம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கான காரணமும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ இருந்து படிக்க ஆரம்பிக்க மேடம் அப்படிங்கிறதுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா MTS எக்ஸாமும் போஸ்ட்போன் ஆக வாய்ப்பு இருக்கு. குரூப் டி எக்ஸாமும் நம்ம நவம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்காக ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து நம்ம 2 weeks பிஃபோர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச், MTS ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 2.0, குரூப் டி ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 2.0 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ நீங்கள் இன்னும் MTSக்கு படிக்க ஆரம்பிக்கல, குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிக்கல, CHSLக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. போஸ்ட்போன் ஆச்சு அப்படின்னா 60 நாள் டைம் இருக்கு MTSக்கு. குரூப் டிக்கு 85 to 90 நாள் வந்து டைம் இருக்குது. ஓகே, ஸோ படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா, ஏன்னா குரூப் டி வந்து நெக்ஸ்ட் மந்த்தே வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் அது 10th + ITI அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் எல்லாமே முடித்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகிரும், நவம்பர் கிட்ட வந்துடும் குரூப் டிக்கு. ஓகே, MTSக்கும் நான் சொல்லிட்டேன் 90% வாய்ப்பு இருக்குது போஸ்ட்போன் ஆகிறதுக்கு. அதனால் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலைங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த ஃபைனல் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே வந்திருக்கு. அதனால நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபைனல் பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு வாரமும் என்ன படிக்கணுங்கிறதுக்கான பிளான் வந்து கையில் கொடுத்துருவோம். MTSக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த லிமிட்டடான டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. மேக்ஸ் ரீசனிங்கில் குவாலிஃபை ஆகிடலாம். அதே மாதிரி இங்கிலீஷுக்கும் ஜென்ரல் அவேர்னஸுக்கும் உங்களுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேவா, அதே மாதிரி குரூப் டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருவோம். RRB NTPC எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, NTPC அண்டர் கிராஜுவேட் நடந்துட்டு இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா குரூப் டிக்கான லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த லைவ் கிளாஸ்ல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய NTPCயோட GK எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண முக்கியமான GK கொஸ்டின்ஸ் நிறையவே ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால தான் குரூப் டிக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெக்கார்டர் கிளாஸஸ்ல கொடுத்துருக்க எல்லாத்தையுமே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த நியூ பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு டேரெக்டாக நீங்கள் all-in-one கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MTSக்கான கிளாஸஸும் கவர் ஆகும், குரூப் டிக்கான கிளாஸஸும் கவர் ஆகும், CHSLக்கான கிளாஸஸும் கவர் ஆகும். சுருக்கமாக சொல்ல போனால் 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு, ரயில்வே, SSC, பேங்கிங்னு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒரே கோர்ஸ்லேயே பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். கிளாஸஸ்ஸு, மெட்டீரியல்ஸு, டெஸ்ட்டு எல்லாமே இதுலேயே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டர் கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணியிருப்போம், லைவ் கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா புக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஓகே, எல்லாமே இதிலேயே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நான் MTSக்கு இந்த இருக்கக்கூடிய 60 டேஸில் படிக்கணும், குரூப் டிக்கும் நான் ரெடி ஆகணுங்கிற ஸ்டூடெண்ட்டு all-in-one கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பில் 2500 இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு உங்களுக்கு க்ளோஸ் ஆகிரும். நாளையோட
உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி NTPCயோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா CBT 1 CBT 2 ரெண்டுக்கும் சேர்த்து 399 பே பண்ணால் போதும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 699. கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 399. இங்கிலீஷ்க்கான A to Z சீரிஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 599. குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டிக்கு இப்போ இருக்க 3 மந்த்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்க போகிறேங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 399. SSC MTSோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 399. ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர் வந்து 15/8/2025 நாளைக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இப்போ நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பேட்சஸ். IB செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கான செகண்ட் பேட்ச், அதுக்கப்புறம் SBI அண்ட் IBPS கிளர்க்குக்கான நியூ பேட்ச், RRB குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச், SSC MTSக்கான ஃபைனல் பேட்ச், SSC CHSLக்கான பேட்ச், டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான பேட்ச். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நம்ம வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க பேட்ச். இந்த பேட்சஸ் எல்லாமே உங்களுக்கு சாட்டர்டேலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் எழுதுகிற மாதிரி கொடுப்போம். அப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நீங்கள் இப்போ சாட்டர்டேலேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இம்மீடியட்டாக ஓப்பன் ஆகிரும் கிளாஸஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி கிளாஸ் ஓப்பன் பண்ணணும், வீக்லி பிளான் எப்படி படிக்கணுங்கிறது எல்லாமே டீம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த சாட்டர்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்காது. இந்த வாரம் படிக்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வாரத்தில் படித்தது எல்லாமே ஓகே சண்டே வந்து அடுத்த பிளான் கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்த சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் படிக்க உங்களுக்கு டெஸ்ட் வச்சுருவோம். ஒவ்வொரு டாபிக் முடிக்க அதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸும் கொடுத்துருப்போம். இது மட்டுமே போதும். எந்த எக்ஸாம்னாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் இந்த பேட்சஸில் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு I want all in one மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீமில் இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டினா இதுக்கு 1899 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதே இது எனக்கு 1 year வேலிடிட்டி போதும் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு 1499 பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு எனக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வேணும், நான் MTSும் படிக்கிறேன், ரயில்வேயும் படிக்கிறேன், இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே படிப்பேங்கிற ஸ்டூடெண்ட்டு லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 yearக்கு மட்டும் கிளாஸ் போதும்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு பேமெண்ட் பண்ணுங்கள். ஆப்பில் போய் டைரெக்டாக பே பண்ண வேண்டாம். ஆப்பில் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். ஓகே, அதே மாதிரி கரண்ட் அஃபேர் அப்படின்னா I want CA மெசேஜ் பண்ணுங்கள். குரூப் டியோட டெஸ்ட்னா I want குரூப் டி டெஸ்ட், MTS டெஸ்ட்னா I want MTS டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர், குரூப் டி டெஸ்ட், MTS டெஸ்ட்டோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 399 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. ஓகேவா? ஸோ நீங்கள் பே பண்ணக்கூடிய 1899க்கு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கவர் பண்ணி கொடுத்துருவோம். கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கேருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம கிளாஸஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடியாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய புக்ஸ் எல்லாம் தேடி அலையணும். இப்போ ஆன்லைன்லே எல்லாமே வந்துருச்சு, எல்லாமே கைக்கு வந்துருச்சு. ஆனால் நம்ம அதை உபயோகப்படுத்தணும், அதை பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம லைஃப்பில் முன்னேற முடியும். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கே உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த 18 வயசை விட்டதுக்கப்புறம் 24 25 வயசு ஆயிருச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது ஒரு ப்ரெஷராக இருக்கும். நானும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கேன், அந்த காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயரை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த வயசில் படிக்கிறது மட்டும்தான் ஒரே வேலையாக இருக்கும். அதே 24 வயசு பசங்க கிட்ட கேளுங்க, 25 வயசு பசங்க 27 30 வயசுலலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட கேளுங்க எவ்வளோ ப்ரெஷருக்கு நடுவில் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னு. ஓகே, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கிறத படிச்சிட்டிங்க, நம்ம கொடுக்குறது எல்லாத்தையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஓகேவா? 1899 பே பண்ண போகிறீங்க, லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு குரூப் டியாக உள்ளே போயிட்டீங்க, அதுக்கப்புறம் வரக்கூடிய GDC எக்ஸாமும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு MTSஆ உள்ளே போயிட்டீங்க, அடுத்து CHSL ட்ரை பண்ணாலும் அதுக்கான கிளாஸஸும் இந்த கோர்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பெஸ்ட்டாக கொடுத்துருப்போம். அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி எஸ்டர்டேவே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.